ஒரு நாள் ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப பிரச்சனையா, வீட்டில் நிம்மதி இல்லை, வெளியில் நிம்மதி இல்லை, சோர்ந்து போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிடலாம் சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்டாராங்க. காட்டுக்குள்ளே போய் அப்படியே படுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் அப்படியே படுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரம் கூட அமைதியாக இல்லை, எல்லாம் ஆடிட்டுருக்கு. ஊன்னு சத்தம் போட்டு ஆடிட்டுருக்கு, ஒரே சத்தம், ஒன்றும் அமைதியாக இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாராம். இந்த பாடு உபத்திரம் தான், இந்த காற்று தான் இந்த மரத்துக்கு வேறு ஆழமாக போகிறதுக்கு, இந்த காற்றில் அடிபட்டு அந்த மரங்கள் நிம்மதி இல்லாமல் அப்படி அங்கங்கே ஆடிட்டு இருக்கும்போது தான் தேவையில்லாத காஞ்சி போன இலைகள்லாம் பறந்து போகுது. இந்த மரத்தில் உள்ள கனிகள், மதுரம், அதெல்லாம் அங்கங்கே போய் பறவை விழுந்து இன்னும் அநேக மரங்கள் உருவாக காரணமாக இருக்குது. ஆக இந்த நெருக்கம் தான் பெருக்கம். இந்த பாடு உபத்திரம் தான் நம்மளை உயர்த்துது. அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆதி திருச்சபை நெருக்கப்பட்டுச்சு. ஆதி அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ரிசல்ட் முடிஞ்சு போயிட்டா, உலகமெங்கும் பெருகினார்கள். இந்தியாவில் வந்து சென்னையில் அவர் நம்ம தோமா இரத்த சாட்சியாக மறிச்சனால தமிழ்நாட்டில் அடுத்த இரத்த சாட்சிகள் இல்லாமல் போயிட்டாங்களா? பல இரத்த சாட்சிகள் எழும்பி, பல ஆஸ்வதிக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையான ஊழியர்கள் எழும்பி எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது நெருக்கம், பாடு, சபைகள் துன்பப்படுத்தப்படும் போது, சிதறடிக்கப்படும் போது, சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிஞ்சு என்ன பண்ணாங்க? அதனால் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். யோகி ஆதித்யநாதா, அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும். யூபியில் கடுமையான எழுப்புதல். யூபியில் ஒரு பையன் எனக்கு நம்ம சர்ச்சுக்கு வரான். அவன்கிட்ட சொன்னால், ஏசு தர்பார் அமரா பந்த் கருதியா, இப்போ அந்த குடும்பம்லாம் எங்கேப்பா இருக்குது? 100 வீட்லேயும் 100 சபை ஆரம்பிச்சிட்டோம். 100 வீட்லேயும் ஜெப கூட்டம் நடக்குது. முன்னால் ஒரு இடத்துல போய் கூடி ஜெபித்தோம், இப்போ எல்லா வீட்லேயும் ஜெபிக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் வராங்க. 100 சபை ஆகிப்போச்சு. ஹல்லேலூயா. அவன் நெருக்க புல்டோசர் பாபாவுக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவா நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நைட்டு 12-11 மணிக்கு ஒரு குரூப், எனக்கு யூபி குரூப்லாம், இந்த வியாபாரம் பண்ணுற ஆட்கள் 10 மணிக்கு மேலே தான் அவங்கெல்லாம் வியாபாரத்தில் முடிச்சுட்டு 11 மணிக்கு வருவாங்க. அந்த குரூப்புகள் நைட்டு 12 மணிக்கு என்றைக்காவது தெரிஞ்ச வசனத்தை சொல்லி பசங்க பாசஞ்சி மெருக்கு ஊத்துற பைபிளுமே கிதரே கேனு பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படிமோ தெளிவு.